வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணியிருக்கிறீங்களா என்னான்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் நான் வீட்டில் இருக்கிற பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா நல்ல ஒரு குளிர்ச்சியான பொருள் அந்த மாதிரி எப்படி சம்மர் சீசனில் டைமில் என்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரிலாம் நான் இந்த காய்ங்க வச்சு நான் முகத்துக்கு அப்ளை பண்ணி அதில் நல்லா சாஃப்ட்னஸும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம ஸ்கின்னு நல்லா க்ளோவாக இருக்கும், நல்லா ப்ரைட் கொடுக்கும் இந்த மாதிரி எல்லாம். அதனால நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கிறீங்களா என்னான்னு தெரியாது. ஆனால் நான் பண்ணுறது எங்காவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒன்றும் இல்லைங்க, வெறும் நம்ம சாப்பிட்ற பொருள் அது வெண்டைக்காய் நம்ம சாப்பிடுறது நம்ம பிரெயினுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லுன்னு சொல்லுவாங்க. படிக்கிற பசங்களுக்கு கூட இந்த வெண்டைக்காய் செஞ்சு கொடுக்கணும், புத்தி நல்லா இதாகும் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அந்த வெண்டைக்காய் வச்சு தான் நான் நல்லா ஒரு ஃபேஸ் பேக் எப்படின்னு சொல்லிட்டுன்னு காட்ட போகிறேன். எங்காவது நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னாக்கா ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறது ஒன்று அரிசி, கொஞ்சம் தயிர், ஹனி, இது 3 மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக். ஏன்னா முகத்துக்கு அரிசி மாவு நல்ல ஒரு பிரைட்னஸ்ஸு நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குது. ஏன்னா அரிசியில் சொல்ல வேண்டாம், அரிசி பவுடர் இருந்தாலும் சரி எங்கள் ஃபங்க்ஷன் கூட ஃபஸ்ட் அதுதான். நான் 2 நாளைக்கு முன்னாடியே 2 நாள் இருக்குது ஃபங்க்ஷன்னா அதுக்கு முன்னாடியே நான் 2 டைம் இந்த மாதிரி பேக் நான் ரெடி பண்ணுறேன். நான் ஃபங்க்ஷன் போது அரிசி இந்த மாதிரி நான் சொல்லிட்டு ஃபங்க்ஷன் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி தான் இந்த அரிசி இது நான் பேக் போடுவேன். அதுக்கு முன்னாடி இந்த 2 நாள் இருக்குது ஃபங்க்ஷன் போகிறதுக்குனாக்கா நம்ம முகம் நல்லா இதுவாக இருக்கணுன்றதுக்காக வெண்டைக்காய் தயிர் சின்ன சின்ன பீஸில் எந்த மாதிரி வெண்டைக்காய், ஏன்னா நம்ம முகத்துக்கு போகிறோம் அப்படியே நம்ம போட முடியாது, கழுவி கட் பண்ணிவிட்டு எந்த பீஸுக்கு உங்களுக்கு வேணும் இல்லை ஒரு வெண்டைக்காய் 2 பீஸாகவும் நீங்கள் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு தயிர் நல்லா அரைச்சிட்டு முகம் க்ளீனாக கழுவிட்டு முகத்தில் எந்த ஒரு மேக்கப் இருந்தாலும் அது க்ளீனாக துடிச்சு எடுத்துடுவோம். கழுவி இதெல்லாம் முகம் க்ளீனாக போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்கள் முகத்தை வாஷ் பண்ணி பார்க்கணும். வேறு லெவல். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய ஃபேஸ் பேக் எப்படி சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது நல்லா எலுசான வெண்டைக்காய் 2 தான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஃபேஸ் பேக்குக்கு. ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குது. இப்போ இந்த வெண்டைக்காவை கழுவிட்டு ஒரு நம்ம எப்படி சாப்பிட்றதுக்கு இது பண்ணுறோம் அந்த மாதிரி தான் நம்ம முகத்துக்கும் அப்படியே எடுத்து நம்ம அப்படியே கட் பண்ணி போடக்கூடாது. ஏன்னா இதில் இருக்கிற டஸ்ட்டு ஏதோ கெலிஜி எது இருந்தாலும் இல்லை பூச்சிங்க இருக்கும், அதெல்லாம் நம்ம கட் பண்ணி பார்த்துட்டு தான் போடணும். இதெல்லாம் இந்த முனை மட்டும் கட் பண்ணிட்டு அப்படியே போடணும் இல்லை. இந்த சைடில் இருக்கிறது இது மட்டும் கட் பண்ணுங்க, இந்த பின்னாடி இருக்கிறதோட கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது கழுவிட்டு இப்போ க்ளீன் பண்ணி கட் பண்ணிட்டு எப்படின்னு அடுத்து இதில் மிக்ஸ் பண்ண வேண்டியது 2 வெண்டைக்காய் எல்ஸாக இருக்கும். ரொம்ப முத்தில் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி போட்டாலும் எந்த ஒரு யூஸும் இல்லை. அதனால 2 வெண்டைக்காய் நல்லா எல்ஸாக எடுத்துட்டு உங்களுக்கு இல்லை ஒரு இன்னொரு வேணும்னா இன்னொரு வெண்டைக்காய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னைக்கு இது போதும். அடுத்து நல்லா ஈஸியான தயிர், இந்த 2 வச்சுட்டா சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக். கழுவிட்டு இது நல்லா இந்த மாதிரி தொடிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வெண்டைக்காயில் யாராவது ஃபேஸ் பேக் போட்டு இருக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் எது ஒரு வீட்டில் நான் யூஸ் பண்ணுறனோ அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது பாருங்க. இந்த மாதிரி கழுவி வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன ஜார் இருந்தால் போதும். இப்போ இது மட்டும் இல்லை, இந்த பீஸ் மட்டும் 2 எடுத்துக்கணும். இதில் பூச்சி என்ன இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணி பார்ப்போம். பாருங்க எந்த அளவுக்கு ரொம்ப எல்ஸாக இருக்குது. தேவையான 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன். மிக்ஸ்க்குன்னு காட்டுற பாருங்க. ஜாரில் பாருங்க எப்படி, ஏன்னா வெண்டைக்கானால வளர்ந்தான் இருக்கும், அதனால இப்படியே தான் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். 2 டீஸ்பூன் விட்டா தயிர், ஒரு சின்ன மீடியம் சைஸில் வெண்டைக்காய் 2. இப்போ இது இப்படியே அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்ட பாருங்க. அப்படியே நம்ம முகத்தில் உட்காந்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு அதுக்கு தான் ஜாஸ்தி தண்ணி ஊற்றிக்கக்கூடாது, தயிரும் ஜாஸ்தி சேர்த்து
பார்க்குறீங்களா அந்த அளவுக்கு எப்படி இருக்கும். இந்த அளவுக்கு தான் அரைச்சிக்கணும். அப்போ தான் நம்ம முகத்தையும் அப்ளை பண்ணுறதுக்கு இதுவாக இருக்கும். ரொம்ப வெண்டைக்காய் வந்துட்டு பார்க்குறீங்களா அந்த அளவுக்கு எப்படி இருக்கும். ஏன்னா விரைவு எடுத்து அப்படியே நம்ம அப்ளை பண்ணோம்னா அது அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு நல்லா ஒரு இது பண்ணி கொடுக்காது. இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக அங்கங்க இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணிட்டு அப்புறமா இது இருக்கிறத நம்ம எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி வளர்ந்து இருக்க ரொம்ப போடுறதுக்கு கஷ்டம் இல்லை. இந்த மாதிரி அரைச்சா தான் நம்ம நல்லா போட முடியும் முகத்துலையும். அது இதாகும். ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஃபுல்லாக இது நல்லா துடைச்சி எடுத்துடுங்க. இல்லை ஒரு வேஸ்ட்டு துணி யூஸ்னா கூட அதில் நல்லா இது துடைச்சி எடுத்துடுங்க. இந்த வெண்டைக்காய் நல்லா ஒரு ட்ரை பண்ணி கொடுக்குது ஸ்கின்னை. இவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டோம்னா நல்லா கொஞ்சம் நம்ம முகத்தில் ஃபுல்லாக நல்லா இதாகும். நம்ம முகத்தில் இருக்கிற டஸ்ட்டு என்னென்ன இருக்குது அதெல்லாம் ஃபுல் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா இது ஒரு வேஸ்ட்டு துணியோ இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து ஃபுல்லாக துடைச்சிட்டு நார்மல் தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு பாருங்கள். அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. அதான் கொஞ்சம் காஞ்சிருக்குது. ஆயிடுச்சு 10 நிமிஷம். இப்போ என்ன டிஷ்யூ நம்ம முகத்தில் இருக்கிற டஸ்ட்டு என்னென்ன இருக்குது அதெல்லாம் ஃபுல் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா இது ஒரு வேஸ்ட்டு என்ன டிஷ்யூ பேப்பரில் நான் ஃபஸ்ட்டு இது துடைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா கழுவுறது கொஞ்சம் கஷ்டமாகும். நம்ம என்ன கழுவுனாலும் வளப்புன்னு இருக்கும், போகாது. அதனால இந்த மாதிரி நம்ம முகத்தில் ஊற்றணும். அப்போ தான் அதோடைய ரிசல்ட் நம்ம பார்க்க முடியும். வெண்டைக்காயிலே அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டுன்னு நான் காட்டுறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். அந்த வீடியோவில் நீங்கள் இதுதான் போட்டு செய்யணும்னு இல்லை. நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அதை போட்டு மிக்ஸ் பண்ணி செய்யலாம். இந்த அளவுக்கு இப்போ நான் முகத்தை தண்ணி இந்த மாதிரி துணியில் காட்டன் துணி துடைச்சிட்டு காட்டுறேன். அது மாதிரி காட்டன் துணி வச்சு எடுத்துடுவோம். அது மாதிரி துவைச்சோன்னா இந்த மாதிரி இருக்கிறது அந்த வளக்கெல்லாம் வந்துடும். பண்ணோட ஒரு பிரைட்டாக ஷைனிங்காக ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் மறுபடியும் இந்த வெண்டைக்காயில் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி வச்சுட்டு நான் காட்டுறேன். பாய்.